சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு கிட்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. என்னடா பேரண்ட்ஸும் சேர்த்து சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. மார்னிங் அலாரம் வச்சு கிட்ஸை எழுப்புறதுலேருந்து யூனிஃபார்ம், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஷூ, ஷாக்ஸு, ஐடி கார்டு அவங்கள வேனில் கொண்டு போய் விடுற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு புக்ஸ் அண்ட் நோட்ஸ்க்குலாம் நீட்டாக கவர் பண்ணி லேபிள் ஒட்டி பேர் வந்து உள்ள வெளில 2 இடத்துலையுமே எழுதுங்க. நான்லாம் 90s கிட்ஸ்ங்க. நான் படிக்கும்போது வெறும் ப்ரவுன் ஷீட்டு, லேபிள் மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் நோட்டும் பெருசில்ல, புக்கும் பெருசில்ல, எல்லாம் மெலிசா இருக்குது. அதுக்கு ஒரு கவர் அவங்களே கொடுத்துட்றாங்க. பத்தாததுக்கு லேபிள் ஒட்டி அதில் பேர் மட்டும் எழுத வேண்டியதான். அந்த லேபிளுமே என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டான்னு தான் நான் வாங்கினேன். அதுலேயே வந்து பேர் எழுதுறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸில் கொடுத்துருந்த அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாமே தனி ஃபைல் போட்டு எடுத்து வச்சுடுங்க. நான் எப்போவுமே 2 அலாரம் வைப்பேன். ஒன்று எனக்கு, இன்னொன்று பாப்பாவுக்கு. நான் எந்திச்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் பாப்பாவை எழுப்பேன். அதுக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, என்னோடய மார்னிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாவை எழுப்புவேன். அப்போ வந்து எனக்கு டென்ஷன் இல்லாமல் காமாக அவளை பீஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் நிறைய கிடைக்கும். டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எப்போவுமே 2 வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒரே ரேக்கில் ஒன்றா தான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் எங்கேயும் மிஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில், ஸ்டீல் பாக்ஸ்லேருந்துலாம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே தேய்ச்சி கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு ட்ரையரை வச்சு அந்த இடத்துல காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடுது. குழந்தைங்களோட கை காலில் இருக்க நெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹைஜீன், அதே மாதிரி மற்ற பசங்களுக்கும் அது ஹர்ட் ஆகாது. 1 வீக்குக்கு உண்டான கிராசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம மீல் பிளான் போடணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட திங்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமுக்கு என்ன தோணுதோ அது ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸோட ட்ரெஸ்ஸை டெய்லி அயர்ன் பண்ணி போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருப்பாங்க. 2 பேர் ஷாக்ஸ் வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காமல் லேசி கோச் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.